மகா தாத்தாவுக்கு ஜூஸ கொடுத்து மாத்திரைய குடுக்கறாங்க. தாத்தா சொல்றாங்க, நான் அப்புறம் போட்டுக்கிறேம்மா, ஆல்ரெடி மாத்திரை போடுற டைம் தாண்டிருச்சு தாத்தா, மாத்திரைய போட்டுக்கோங்க, இப்பதான் நான் இங்க இருந்து போவேன். விடமாட்டியம்மா. என்னம்மா ஒரு மாத்திரை குறையிற மாதிரி இருக்கு? காலி ஆயிடுச்சு தாத்தா. நான் அவர்கிட்ட சொல்லி நான் நாளையில இருந்து குடுக்க சொல்றேன் தாத்தா மாத்திரைய. கால் பண்றாங்க மகா சூர்யாவுக்கு. சூர்யா கட் பண்றாரு. என்னம்மா ஆச்சுன்னு கேக்குறாங்க தாத்தா. டவர் கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்றாங்க மகா. ஆச்சு மகா? ஒண்ணும் இல்ல பாட்டி, என் போன்ல லைன் கிடைக்க மாட்டேது, உங்க போனை குடுக்கறீங்களா? தேவையான மெடிசின்ஸ மெசேஜ் பண்ணி விடுறேன், சரி எடுத்துக்கோம்மா. பண்ணிட்டியாமா? பண்ணிட்டேன் தாத்தா. நீ உங்களதான் சொல்லுங்க விஜய். என்ன நீ கவலையா இருக்கீங்க? இந்த குடும்பத்துக்கு துரோகம் நினைச்சதே இல்ல விஜய். அக்காவோட வாழ்க்கைக்காண்டி யோசிச்சு என்ன தப்ப வெளியே சொல்ல முடியாம தவிச்சேனே தவிர இல்லாம ஏமாத்தணும்னு நான் ஒரு நிமிஷம் கூட நான் நினைக்கல. இருக்க ஒரே ஆறுதல் என்னன்னா, என்ன தப்பா நினைச்சு ஒதுக்குனாலும் விஷயத்த எப்படி எல்லார்கிட்டையும் சொல்றதுன்னு நான் பதறிக்கிட்டு இருந்தது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. நீ கோவம் குறைஞ்ச உடனே எல்லாம் சரியாயிரும் அண்ணி. இத அவங்க கோவத்துல பண்ணல, நான் பண்ண துரோகத்தினால பண்றாங்க. உங்க அண்ணன் என்ன பண்ணாரு தெரியுமா அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்றாங்க விஜய் கிட்ட. அண்ணன் இந்த அளவுக்கு மாறி இருக்காருன்னா நான் தானே காரணம். 2 நாளைக்கு முன்னாடி உங்க அண்ணன் பிரியமா இருந்தாங்க, இன்னைக்கு என்ன தூக்கி வீசிட்டாங்க உங்க அண்ணன். நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு உங்க அண்ணன். அண்ணியே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணன், நான் பண்ணது எப்ப தப்பு இல்லைன்னு அவருக்கு தோணுதோ அப்ப என் பின்னாடி வருவாரு, அது முடிய நான் காத்திருப்பேன். எனக்கு மனசு சரியில்லை, வீட்டுல யாராவது கேட்டா நான் கோயிலுக்கு போயிருக்கதா சொல்லுங்க. சரியா விஜய்? சரிங்க அண்ணி. கௌதம் திருப்பியும் பாருக்கு போறாரு. அப்ப என்ன பத்தி விசாரிக்கிறாரு. அடிக்கடி வருவானான்னு கேக்குறாரு. ஆமா சார்னு சொல்றாங்க. அதன கௌதம் கூப்பிடுறாரு. சரி சார், நேத்து போதையில உளறிட்டேன் சார். நேத்து நைட்டு பேசுனீங்கல்ல, அதை இப்ப டீட்டெயிலா சொல்லுங்க, நான் இப்ப தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். பேசுங்க ப்ரோ. நேத்து போதையில உளறிட்டேன் சார். நீங்க உங்க லைஃப லீட் பண்ணுங்க சார். ப்ரோ பேக் அடிக்கிறீங்க? ஐஸ்வர்யாவுக்கும் உங்களுக்கும் இடையில என்ன நடந்துச்சு? ஒன்ன மாத்திரம் சொல்லுங்க ப்ரோ. காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஐஸ்வர்யா ரொம்ப அழகு சார். நானும் என்னோட காதலை வெளிப்படுத்தினேன். அவ கோவப்பட்டு அந்த மாதிரி எண்ணத்தோட என்கிட்ட பழகாதீங்கன்னு சொல்லிட்டு விலகி போயிட்டா சார். அவ்வளவோ ட்ரை பண்ணேன் சார், அவங்க ஏத்துக்கவே இல்லை. நானும் அப்புறம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டுட்டேன் சார். ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்ப எடுத்த போட்டோ இருக்கா மதன் சார்? அப்பனா அவங்க போன்ல இருக்கா? காட்டுங்க பாப்போம். எல்லாம் காட்டுறாரு. அத கௌதம் பாக்குறாரு. இன்னும் போட்டோஸ் வேணும், நான் சொல்ற மாதிரியே நீங்க பண்ணணும். சொல்றத மாத்திரம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜிம் ஸ்டார்ட் பண்றதுக்கு எல்லா விஷயத்திலயும் நான் ஹெல்ப் பண்றேன். இந்த கௌதம் ஹெல்ப் பண்ணுவான். சரியா? விஷயத்தையும் கௌதம் சொல்லிட்டாரு. சித்ரா தேவி மாமா கிட்ட சாப்பிட்டீங்களா மாமான்னு கேக்குறாங்க. டயத்துக்கு சாப்பிட்டேம்மா, இல்லாட்டி மகா விடமாட்டா. கேன்சர்ல எத்தனை லட்சம் செலவழிச்சாலும் நோயை குணப்படுத்தவே முடியாது மாமா. வியாதிகள்லாம் பிரார்த்தனையால குணமாகும் மாமா. உங்களுக்காண்டி நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அம்மா நீ வருத்தப்படுற, இந்த மாதிரி நேரத்துல சொல்லக்கூடாதுதான், எனக்கு வேற வழி தெரியல மாமா. நிலைமையும் கௌதம் நிலைமையும் என்ன ஆகும்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மாமா. இருக்கும்போதே என்னையும் கௌதமையும் ஒதுக்கிதான் மாமா வைக்கிறாங்க இந்த வீட்டுல. என்னையும் கௌதமையும் போ சொல்லாததுக்கு காரணம் நீங்க தான் மாமா. உங்களுக்கு பயந்துகிட்டு தான் யாரும் சொல்லவே இல்லை. நான் உங்க மருமக, கௌதம் உங்க பேரன். அதுக்கேத்த அங்கீகாரம் இந்த வீட்டுல கிடைக்கல மாமா. வீட்டுக்காரரு என் கூட இல்லாத காரணத்தினால என்னைய அலங்கார பொருளா தான் பாக்குறாங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு எல்லாரும் சமந்தான். நீ வருத்தப்படாத சித்ரா. என்ன இருந்தாலும் நீங்க பெரியவங்க, எது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும் மாமா. வேலை நீங்க உயில் எழுதுறதா இருந்தா என்னையும் கௌதமையும் ஞாபகம் வச்சுக்கோங்க மாமா. ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு சேர வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும்மா. பொறுத்தளவுக்கு எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு தான் நான் விரும்புறேன். எல்லாம் நினைச்சு எது பண்ணாலும் அது எனக்கு சம்மதம் மாமா. அம்மா நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் போறேன். அம்மா சித்ரா, அத்தை கரெக்டா மாத்திரை எல்லாம் போடுறாரான்னு பாத்துட்டு போறதுக்காண்டி வந்தேன் அத்தை. பிள்ளையார்கிட்ட மகாலட்சுமி வேண்டிக்கிறாங்க. குடும்பத்துக்கோ அவருக்கோ எந்த துரோகமோ நான் நினைக்கல. அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு நீ நம்பிக்கையை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. பிரான்சின் தலைநகரம் பாரிஸ். நாளை சந்திப்போம்.